ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் டே 25. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் பேசுகிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு, நான் உன்னை அப்புறமா கூப்பிட்றேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனில் பேசிகிட்டு இருப்போம். அந்த நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கால் வரும். அப்போ நம்ம ஃப்ரெண்ட்டை சொல்லுவோம், எனக்கு இம்பார்ட்டண்டாக ஒரு கால் வருது, நான் உன்னை அப்புறமா கூப்பிட்றேன், நான் உன்னை அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் கால் யூ லேட்டர். ஐ வில் கால் யூ லேட்டர். நான் உன்னை அப்புறமா கூப்பிட்றேன். ஐ வில் கால் யூ லேட்டர். அடுத்து, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. இதை நம்ம சொல்லுவோம்ல, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிறத ஐ டோன்ட் நோ வேர் ஹீ இஸ். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது எங்கே இருக்கான் அவன் அப்படின்னு. ஐ டோன்ட் நோ வேர் ஹீ இஸ். அடுத்து, எல்லாம் சரியாக தான் இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. எல்லாம் பக்காவாக இருக்குது, எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு. அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட். எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட். எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட். எல்லாம் சரியாக தான் இருக்குது. அடுத்து, நீ வந்துட்டுருக்கியா, ஊர்லேருந்து நீ வந்துட்டுருக்கியா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம்ல. அது எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஆர் யூ கம்மிங். ஆர் யூ கம்மிங். நீ வந்துட்டுருக்கியா, ஆர் யூ கம்மிங். அடுத்து, நாங்கள் உனக்காக காத்துட்ருக்கோம். நாங்கள் உனக்காக காத்துட்ருக்கோம், வேகமாக வா. நாங்கள் உனக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லலாம், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் உனக்காக. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. நாங்கள் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து, அவன் என் சொந்தக்காரன் தான். அவன் என் சொந்தக்காரன் தான். அவன் என் சொந்தக்கார பையன்தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஹே இஸ் மை ரிலேட்டிவ். ஹே இஸ் மை ரிலேட்டிவ். அவன் என் சொந்தக்காரன் தான். அடுத்து, சாப்பாடு எப்படி இருந்துச்சு. சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ல. இல்லை நம்மளையும் கேட்பாங்க, எங்கேயாவது இடத்துல நம்ம சாப்பாட போகிறோம் அப்படின்னா. அதை எப்படி கேட்கலாம். இப்போ நம்ம கேட்குறோம் அப்படின்னா, ஹவ் வாஸ் த ஃபுட். ஹவ் வாஸ் த ஃபுட். ஹவ் வாஸ் த ஃபுட் அப்படின்னா சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. ஹவ் வாஸ் த ஃபுட். அடுத்து, நான் வீட்டுக்கு போகணும். நான் வீட்டுக்கு போகணும், டைம் ஆச்சு, வீட்டில் தேடுவாங்க, நான் வீட்டுக்கு போகணும். அதை எப்படி சொல்லலாம், ஐ ஹாவ் டு கோ ஹோம். ஐ ஹாவ் டு கோ ஹோம். போகணும். போகணும் அப்படின்னா ஹாவ் டு. ஐ ஹாவ் டு கோ ஹோம். இதே நான் வீட்டுக்கு போக வேண்டும். வீட்டுக்கு போக வேண்டும் அப்படின்னா ஐ ஷுட் கோ ஹோம் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஷுட் கோ ஹோம். நான் போக வேண்டும். இதே நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு கோ ஹோம். ஐ ஹாவ் டு கோ ஹோம். அடுத்து, எனக்கு இந்த கிராமம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எனக்கு இந்த வில்லேஜு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஃப்ரெண்டோட வில்லேஜுக்கு போகிறோம் அப்படின்னா எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கிராமம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி சொல்லலாம், ஐ லைக் திஸ் வில்லேஜ் வெரி மச். ஐ லைக் திஸ் வில்லேஜ் வெரி மச். ஐ லைக் திஸ் வில்லேஜ் வெரி மச். அடுத்து, அவங்க உங்கள் ஃப்ரெண்டா. அவர்கள்லாம், அதாவது அங்கே இருக்க பசங்கள்லாம் உங்கள் ஃப்ரெண்டா. அவர்கள், அவன், இதெல்லாம். ஸோ அங்கே ஒரு ரெண்டு பேர் மேலே, ஓகேவா. அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க, அவங்களாம் உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாம் அராஜகம் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ ஆட்டம் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு. அது எப்படி நம்ம சொல்லலாம், ஆர் தே யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஆர் தே, அவங்க, யோர் ஃப்ரெண்ட்ஸ், தே ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறது. அதாவது நமக்கு தெரியும் அவங்க உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்மாக சொல்கிறது. அவங்க உங்கள் ஃப்ரெண்டு, அவங்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால் தே ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதேவும் ஒரு கொஸ்டின், அவங்களாம் உங்கள் ஃப்ரெண்டா, அவங்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்போம்ல. ஸோ அதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஆர் தே யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஆர் தே, அவங்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு. அடுத்து, நீ எப்படி வந்த. நீ எப்படி வந்த. நீ எப்படி வந்த, பஸ்ஸில் வந்தியா, ட்ரெயினில் வந்தியா, இல்லை காரில் வந்தியா, பைக்கில் வந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. ஸோ அதை எப்படி நம்ம கேட்கலாம், ஹவு டிட் யூ கம். எப்படி நீ வந்த. ஹவு டிட் யூ கம். ஹவு டிட் யூ கம், நீ எப்படி வந்த. அடுத்து, அது உங்களுக்கு பிடிக்குமா. அது உங்களுக்கு பிடிக்குமா.
அந்த ஃப்ரூட்டு இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். டு யூ லைக் இட்? அது உங்களுக்கு பிடிக்குமா? டு யூ லைக் இட்? அது உங்களுக்கு பிடிக்குமா? டு யூ லைக் இட்? ஸோ இதில் வந்து பேர் வந்து எதுவும் கிடையாது. ஸோ அதனால் அது உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ அது என்ன வருதோ என்ன ஆப்ஜெக்ட்டோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டு யூ லைக் இட்? எஸ். அடுத்து, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல மாட்டோம். தயவு செஞ்சு என்னை விட்டுரு, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, வா சாமி ஆளை விட்றா அப்படின்னு சொல்லுவோம்ல. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு. அது எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் லீவ் மீ அலோன், ப்ளீஸ் லீவ் மீ அலோன். இதை நீங்கள் என்னை தனியாக விடுங்க அப்படிங்கிறத சொல்லலாம். என்னை தனியாக விடுங்க, இல்லை தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படிங்கிறத ப்ளீஸ் லீவ் மீ அலோன் அப்படின்னு சொல்லிடலாம். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். அடுத்து, நான் ரயிலில் தான் வந்தேன். நான் ரயிலில் வந்தேன். நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறக்கு நம்ம ப்ரீவியஸாக ஒரு சென்டென்ஸை சொல்லியிருந்தோம். ஹவு டிட் யூ கம் அப்படின்னு சொல்லி. நீ எப்படி வந்த அப்படின்னு. அதுக்கு ரிப்ளையாக நான் ரயிலில் தான் வந்தேன், நான் ரயிலில் வந்தேன். ஐ கேம் பை ட்ரெயின், ஐ கேம் பை ட்ரெயின், ஐ கேம் பை ட்ரெயின். நான் ரயிலில் வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, நான் உன்னை நினைத்து ரொம்ப பெருமைப்படுகிறேன். நான் உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். நான் உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்கள்ல. நல்ல மார்க் எடுத்திருந்தா, ஏதாவது வந்து ப்ரைஸ் அடிச்சிருந்தா, ஏதோ ஒன்றில் வின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நான் உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்றத சொல்லுவாங்க. இல்லை நம்மளே சொல்லும்போது ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ, ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. நம்ம ஃப்ரெண்டை பார்த்து கூட சொல்லலாம், ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ, ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. அடுத்து, அவங்க உங்களை பற்றி கேட்டாங்க. அவர் உங்களை பற்றி கேட்டார். அவங்கனாலும் சரி, அவர். ஸோ இதில் வந்து பெரியவங்க அப்படிங்கும்போது அவர் உங்களை பற்றி கேட்டார், அவர் உங்களை பற்றி கேட்டார், அவர் உங்களை பற்றி கேட்டார். ஒரு பெரியவர் வந்து உங்களை பற்றி கேட்டார். ஹி ஆஸ்க்ட் அபவுட் யூ. இதை வந்து இப்படின்னு சொல்லலாம், அவன் உன்னை பற்றி கேட்டான். இதை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவோம். அவர் அப்படிங்கும்போது அதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். ஹி ஆஸ்க்ட் அபவுட் யூ, உங்களை பற்றி கேட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, நான் முடிஞ்ச வர முயற்சி பண்ணுறேன், நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இது இப்படி தான் சொல்லுவோம், மிக்ஸ் பண்ணி தான் சொல்லுவோம். நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன், என்னால் பார்ப்போம், இந்த ரேஸில் நான் ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம், நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது எப்படி சொல்லலாம்? ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் ட்ரை மை பெஸ்ட், ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். அடுத்து, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுப்போம். அதை எப்படி சொல்லலாம்? இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, இட் வில் பி யூஸ்ஃபுல், இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அப்படின்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அடுத்து, தயவு செஞ்சு மறுபடியும் சொல்லுங்கள், தயவு செஞ்சு மறுபடியும் சொல்லுங்கள், சுத்தமாக ஒன்றும் புரியலை அப்படின்னு நம்ம கேட்போம் ஸ்டாஃப்ஸ்கிட்ட. அதை எப்படி நம்ம கேட்கலாம்? ப்ளீஸ் ரிப்பீட். சிம்பிளாக முடிச்சலாம். ப்ளீஸ் ரிப்பீட், ப்ளீஸ் ரிப்பீட். இதே நீங்கள் பொலைட்டாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா would you please repeat, would you please repeat. இது இன்னும் கொஞ்சம் அது நீங்கள் ஸ்டாஃப்கிட்ட சொல்லும்போது அப்படி சொல்லலாம். நீங்கள் போய் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டாஃப்கிட்ட ப்ளீஸ் ரிப்பீட் அப்படின்னா அப்படி சொன்னால் நல்லா இருக்காது. அது மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வேர்டே வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் இன்னும் பொலைட்டாக மாற்றணும் அப்படின்னா தன்மையாக அது நம்ம ஸ்டாஃப்ஸ்கிட்ட ரொம்ப பணிவாக தான் பேசி ஆகணும். அப்போ வந்துட்டு would you please repeat அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது ப்ளீஸ் ரிப்பீட்டுன்னு சொன்னால் போதும். அடுத்து, அவன் படிப்பானா, அவன் பக்கத்தில் உட்காந்தா பார்த்து எழுதலாமா, அவன் படிப்பானா, அவன் பக்கத்தில் உட்காந்தா பார்த்து எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம்ல. அதை எப்படி சொல்லலாம்? டிட் ஹீ ஸ்டடி, அவன் படிப்பானா, டிட் ஹீ ஸ்டடி, அவன் படிப்பானா, டிட் ஹீ ஸ்டடி, அவன் படிப்பானா. அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி வந்து 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறையா பேசி பாருங்கள்.